ஆன்மீக அன்பர்கள் வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கான பராபவ தமிழ் புத்தாண்டு பொது ராசி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருஷத்தை பார்த்திங்கன்னா, இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சரிசமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அது தராசு இல்லைங்களா? நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ நஷ்டமோ லாபமோ எதுவாக இருந்தாலும் சரி, சராசரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள் தான் அந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய கிரகங்களை பார்த்திங்கன்னா, புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சனி பகவான், புதன் பகவான், கலஸ்தஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் கேது பகவான். குருவோட பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக குரு துலாமம் பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார், 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கின்றார். சனி பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். இது சனி பகவானுடைய பார்வை. இந்த துலாம் ராசிக்கான பொது பலன் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் சகோதர வழியில் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய காலம் அமைப்போது. உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்குங்க. தேவையில்லாத கோபத்தாலேயே உங்களுக்கு தேவையான பிரச்சனை வராலும் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள்வது அவசியம். உங்களுக்கு கேது பகவான் பார்த்தா 11 இருக்கார். உங்களுக்கு அந்த கேது பகவான் பரம் இருக்கிறதா பார்த்தோன்னா பல வழிகளில் சில வழிகளில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இருக்கார். உங்களுக்கு நிலம் அல்லது தங்கம் மீதான முதலீடுலாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா அதிக லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஏதாவது பணம் அதிகமாக இருந்தால் ஒரு நகை தங்கம் வாங்கி வைங்க, இல்லை ஏதாவது காலி மணி வாங்கி வைங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு அதிக லாபத்தை பெறக்கூடிய காலம் அமைது. உங்களுக்கு அது சனி பகவான் ஆள் இருக்கார். சனி பகவான் ஆள் இருக்கிறத பார்த்திங்கன்னா, நீண்ட நாளாக இழுபறியாக இருந்தால் சில கடன்கள்லாம் அடைப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் கடன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கடனை அடைக்காமல் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் மனநிலைமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உடைய எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் விலக போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு 10ல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் அந்தஸ்தை உயர்த்த போகிறாருங்க. இந்த 10ல் குரு வரதால் உடைய ஒரு கௌரவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு உயர்த்தக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சி சில திட்டங்கள்லாம் நிறைவேற்ற போகிறீங்க. அதை நிறைவேற்றும் போது திட்டங்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு 5ல் ராகு இருக்கார். 5 ராகு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான முதலீடுகள்லாம் கொஞ்சம் செய்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பேராசை பெருநஷ்டம் தருவாங்க. ஆனால் கேது பகவான் ராகு பகவான் கொடுத்து கிடைக்கக்கூடியவர். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கான முதலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லாட்டா பேராசை பெருசுங்களை போயிட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் கொஞ்சம் திடீர் வருமானம் வரலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை புதிய உத்திகளை கையாண்டு கொஞ்சம் சாதிச்சுக்குங்க. நியூ டெக்னாலஜி நிறைய வந்துச்சு. அந்த டெக்னாலஜி பிரகாரம் நிறைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதன் மூலம் உங்களுடைய திறமையான திறமையான கையாண்டு வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வெளிநாடு போகணுமா, மாநிலம் போகணுமா, அது மூலம் ஏதாவது லாபம் கிடைச்சா அந்த தொடர்பை கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டு அது மூலம் கொஞ்சம் வியாபாரத்தை நீங்கள் பலப்படுத்துங்க, பெருக்குங்க. நல்ல ஒரு புதிய முயற்சி எடுங்க. நல்ல ஒரு வேகத்தோடு நல்ல ஒரு லாபத்தையும் தொழிலும் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். அந்த வேகத்துக்குடியே கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதி. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகத்துக்கூட நிதானத்தோடு இருந்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு துலாமுக்கு அமைகிறது. வியாபார நண்பர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை இருப்பதால் உங்களுக்கு ஏதாவது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா முதலீடு பண்ணால் நீங்கள் செய்யுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு
கை கொடுக்கும். பிஸ்னஸை நீங்கள் இதை டெவலப் பண்ணால் டெவலப் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. இந்த கூட்டுத்தொழில் இருக்கிற கொஞ்சம் வெளிப்படையாக இருங்க. ஷேர் கூடலாம் வச்சுக்கின்னு பார்ட்னர்ஸ் வச்சுக்கிங்கன்னா கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவது, கணக்கு வழக்கு வெளிப்படைவது நல்லது உங்களுக்கு. தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தயவு செய்து வேண்டாம். எதாவது லாக் பண்ணி பார்த்துங்க. அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருப்பது பெஸ்ட் உங்களுக்கு. அதனால் வாக்குவாதம் குறைச்சிடுங்க உங்களுக்கு. இந்த 2ஆம் பாதையில் வந்து ஜூனில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை கொஞ்சம் தேக்கங்கள் வரலாம். பிஸ்னஸ் கொஞ்சம் ஒரு தேக்க நிலை ஏற்படலாம், ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து குறையவே குறையாது. என்ன உழைப்போ அந்த உழைப்புக்கேற்ற ஒரு வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. இந்த ஆன்லைனில் வர்த்தகம், கமிஷன் சார்ந்த துறையெல்லாம் கொஞ்சம் லாபம் கிடைக்க போகுது. அதில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்கள் அதில் கொஞ்சம் முதலீடு பண்ணி நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அனுபவம் இல்லாதவங்கள் அனுபவம் உள்ளவனுக்கு கொஞ்சம் ஆலோசனை பெற்று முதலீடு செய்யுங்க. தானாக போய் செஞ்சுட்டு உங்களுக்கு புரியாமல் விஷயங்களை நீங்கள் மாட்டிக்காதீங்க. இந்த உத்தியோகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10ல் குரு வராரு. அந்த 10ல் குரு வருகின்ற போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புக்கள்லாம் வரும். அந்த கூடுதல் பொறுப்புகளே உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியர் மத்தியில் நல்ல ஒரு கௌரவத்தையும் நல்ல ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலம் அமைது உங்களுக்கு. சிலருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அந்த ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அதனால் ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக கண்டிப்பாக அமைய போகுது உங்களுக்கு. 6ல் சனிபவன் இருக்கார். அதனால் சக ஊழியர்களும் கொஞ்சம் போட்டி போடுவதை தவிர்த்துருங்க. அவங்க வேலையை பண்ணுங்கள். போட்டிலாம் போகாமல் தயவுசெய்து வேண்டாம். அதனால் நீங்கள் போட்டியிலேருந்து விலகி நின்று உங்கள் பணியை பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்கள் நிர்வாகத்தில் உங்களுக்கு மேலே ஒரு புதிய வேலை தேர்வுகள்லாம் சாதனை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய புதிய வேலை தேர்வுகள் கொஞ்சம் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது. அதனால் கொஞ்சம் புது புது வேலைகளில் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு வந்தால் தயவுசெய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்கள் பேச்சுக்கெல்லாம் கேட்கக்கூடிய நிலை ஏற்படாது. உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுக்க போகுது உங்களுக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு. திருமண வேலை யாராவது ஆண் பெண் இருந்தாங்களோ அவங்க நல்ல ஒரு வரன் அமைந்து ஒரு சுப செலவுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி அந்த பணிச்சுமையை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு மன வலிமையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது, கிடைக்க போகுது உங்களுக்கு. கணவன் மனைவி கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரித்தால் உங்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லை, பிரச்சனை ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த துலாமாசி நண்பர்கள் அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது மாணவர்களுக்கு. அதனால் அந்த உயர்கல்வி சார்ந்த வெளிநாடு போகிறவங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே சில முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. போட்டித் தேர்வுனா கொஞ்சம் கடினமாக உழைச்சாதான் அந்த பொருளை சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி 6ல் சனி இருக்கிறதால எந்த விஷயத்தையும் கொஞ்சம் விடாமுயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இல்லாட்டா உங்களுக்கு வெற்றி கிடைப்பது கிடையாது. கொஞ்சம் தொடர் முயற்சி, தொடர் கடின உழைப்பால் தான் உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதுபடி உங்களுக்கு நன்மைன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப காலமாக சில கடன் தொல்லை இருந்தவங்களாம் கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு. உங்களுக்கு நீண்டெலாம் வராமல் இருந்த வரவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் வசூலாகக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. தடைப்பட்ட சில சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுருச்சுன்னா அந்த நிகழ்ச்சிகள்லாம் திரும்பவும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புலாம் ரொம்ப பிரகாசமாகுது உங்களுக்கு. இதெல்லாம் நன்மையாக இந்த 2024 வந்த பராவர்ஷத்துடைய தமிழ் வருஷத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முன்னெடுத்துட்டு போங்க. நல்ல சுவைச்சு நேரம் சிறப்பாக செஞ்சு முடிங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் பார்த்துச்சுல, சாப்பிடும்போது கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை கொடுக்க உங்களுக்கு. தேவையற்ற உடலுபாதை ஏற்படுத்தாதுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுல நேரத்துக்கு சாப்பிட பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போடவே வேண்டாம். யாருக்காகவும் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த ரெக்கமெண்டேஷன் தான் தயவு செய்து வேண்டாம். ஆனால் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீர்கள். கடனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. தேவையற்ற வெளியூர் பயணம் இருந்தால் தவிர்ப்பு நல்லது. தேவையில்லாமல் அவங்க கூட இவங்க கூடான வெளியூர் பயணத்தை மேற்கொள்வதை தவிர்த்துடுங்க. முக்கியமான பயணம் தான் போயிட்டு வாங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவதை
தயவு செய்து தவிர்த்திடுங்க, வேண்டவே வேண்டாம். உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வராகியம்மனை போய் வழிபட்டிங்கன்னா உள்ள தடைகள்லாம் நீங்கி மன தைரியத்தோடு ஒரு தெளிவோடு நிறைய விஷயம் செஞ்சு முடிக்கிற காலகட்டமாக கண்டிப்பாக அந்த துலாமுக்கு இந்த பராபட்சம் கை கொடுக்க போகுது. நன்றி, வணக்கம்.